அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம்? we are going to solve. not only interesting, very simple also. இதெல்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ப்ராப்ளம்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஃபீலிங்கை சமமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன கிடையாது, இவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துக்கு இவ்வளோ தான் சொல்யூஷன், ரைட்? பட் யூ ஷுட் ரீட் கேர்ஃபுல்லி, அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன். பாருங்கள், எஸ் சோனார் பிள்ளைங்களுக்கு தெரியும், சவுண்ட் நேவிகேஷன் ரேஞ்சிங் uses ultrasonic waves to detect and locate objects under water. சோனார் எதுக்கு பயன்படுத்துவாங்க கேட்டிங்கன்னா, குறிப்பாக 2ஆம் உலகப் போரில் டெவலப் ஆச்சு. கடலுக்கு கீழே ஒரு சப்மரின், எதிரியுடைய கப்பலோ எதிரியுடைய நீர்மூழ்கி கப்பலோ எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. In a submarine equipped with a sonar, the time delay between generation of a probe waveனா சிக்னல் நம்ம தர்றது, கண்டுபிடிக்கிறதுக்கான சிக்னல் வேவ் தர்றது பேர் probe wave, and the reception of its echo, திரும்பி வர்றது echo, after reflection from an enemy submarine is found to be 77 seconds. கவனிக்க பாருங்களா, 77 77.0, meaning this is corrected to 3 significant figures. Okay, what is the distance of enemy submarine? enemy submarine எவ்வளோ தூரத்தில் இருக்குது டேட்டா கொடுத்துட்றாங்க. speed of sound, that is ultrasonic sound in water, is equal to 1450 meter per second. So this is a simple straightforward problem once problem is understood. So 2 submarine இருக்குது. ஒரு சப்மரீனில் சோனார் இஸ் ஃபிக்ஸ்ட். சோனாரால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அல்ட்ராசானிக் வேவ்ஸை அனுப்ப முடியும். இட் கேன் ரிசீவ் ஆல்சோ. ஸோ இதில் சென்சார்ஸும் சேர்ந்துருக்கும். நம்ம இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எனிமி சப்மரீனை இது கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ ப்ரோவான வேவுக்கும், அதாவது கிளம்பி போன வேவும் வந்து சேர்ந்த வேவுக்கும் இடையில்பட்ட நேரம் 77 செகண்ட், ரைட்? இதனுடைய வேகம், அல்ட்ராசானிக் வேவுடைய வேகம் 1450 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ திஸ் இஸ் சிம்பிள் திங். ஸோ வெலாசிட்டி என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே டிஸ்டன்ஸ் என்ன அர்த்தம்? ஸோ திஸ் இஸ் எல், திஸ் இஸ் எல், எல் ப்ளஸ் எல் 2L. ஸோ திஸ் இஸ் 2 into L divided by T. T is equal to 77. ஸோ T is equal to 77. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு தேவை என்ன? இந்த டிஸ்டன்ஸு. ஸோ சப்போஸ் நீங்கள் பாம்போடு பார்க்குறீங்க, இல்லை தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறீங்க, வாட் எவர் யூ லைக் டு டூ, உங்களுக்கு இந்த எல் வேணும். ஸோ எல் எப்படி? எல் இஸ் ஈக்குவல் டு V into T divided by 2. V into T divided by 2. ஸோ வேல்யூஸ் இனிமேல் சப்ஸ்டியூட் பண்ணுறது, V is equal to 1450, T is equal to 77 divided by 2. ஸோ இந்த ப்ராப்ளம் ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம். இதை ரிசால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 55825 மீட்டர். இங்கே கொஞ்சம் நீங்கள் காஷியஸாக இருக்கணும். என்ன காஷியஸாக இருக்கணும்னா, ஸோ இந்த ஆன்சரை நீங்கள் அப்படியே போட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக இருக்குது. ஆனால் கொடுத்த டேட்டாவே 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தாங்க. பாருங்கள், இது 4, இது 3. ஸோ லோயஸ்ட் யூ ஷுட் டேக் 77.0 இஸ் தி லோயஸ்ட். ஸோ திஸ் யூ ஷுட் டேக். அப்போ 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கும்போது 55.8 கிலோமீட்டர். சப்போஸ் இது 9 இருந்துச்சுன்னா, ஸோ யூ ஹவ் டு ரவுண்ட் இட் ஆஃப் 55.9 கிலோமீட்டர். ஸோ இதுதான் பிள்ளைங்களா இது பார்த்தினா அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள் பிள்ளைங்களா, என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு ப்ராப்ளத்தை ஒரு நீட்லேயோ இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயோ பார்த்தா நம்ம பொதுவாக என்ன செய்வோம்? பெருசாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் ஒன்றுமே இல்லை பிள்ளைங்களா. முழு நிதானத்தில் வலிமையாக புரிஞ்சு அந்த ப்ராப்ளத்தை செஞ்சிங்கன்னா எந்த ப்ராப்ளம்னாலும் சரி தான் பிள்ளைங்களா, 1லேருந்து 1.5 நிமிஷத்தில் என்ன செஞ்சிட முடியும்? உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். ப்ரொவைடட் அந்த ப்ராப்ளத்தை துல்லியமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. ஏதேனும் விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ண விரும்பீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு நம்ம சேனலை அறிமுகப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதி அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.